இந்த வீடியோல நம்ம 6th புவியியல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புவியியல் பேஸ் பண்ணியும் கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல வந்துட்டு கேட்டிருக்காங்க. அது இல்லாம தகவல் தொழில்நுட்பம், ஊடகம், சோ இதெல்லாம் வந்துட்டு கேக்குறாங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6th ஒரு 5 லெசன்ஸ் இருக்கு. அந்த 5 லெசன்ஸ் இருக்கக்கூடிய புக் பேக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விண்மீன்கள். சோ விண்மீன்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. விண்மீன்கள்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ். சிறுகோள்கள்னா பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ். விண்கல்ல எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா காமெட். விண்கல் வந்துட்டு காமெட். வால் விண்மீன்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா மீட்டியர்ஸ். வால் விண்மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா மீட்டியர்ஸ் சொல்லுவாங்க. துளை நட்கோள்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்ப் பிளானட்ஸ். துணை நட்கோள்கள் அப்படின்னா வார்ப் பிளானட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சுற்றுப்பாதை. சுற்றுப்பாதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்பிட் ஆர் ஆர்பிட்டல் பாத்னு சொல்லுவாங்க. சுற்றுப்பாதைன்ற ஆர்பிட் ஆர் ஆர்பிட்டல் பாத். புவியின் அச்சு இது வந்து பாத்தீங்கன்னா எர்த் ஆக்சிஸ். புவியின் அச்சு என்பது எர்த் ஆக்சிஸ். சுழலுதல் அது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன். சுழலுதல் அப்படின்னா ரொட்டேஷன். சுற்றுதல் அப்படின்னா ரெவல்யூஷன். சுற்றுதல்னா ரெவல்யூஷன். சமபகல் விரிவுனா ஈக்குனாக்ஸ். சமபகல் விரிவுனா ஈக்குனாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கதிர் திருப்பம். கதிர் திருப்பம் வந்து பாத்தீங்கன்னா axial tilt or obliquity ன்னு சொல்லுவாங்க. axial tilt or obliquity அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கதிர் திருப்பம். தரை ஊர்தி. தரை ஊர்தினா terrestrial planets. terrestrial planets தான் பாத்தீங்கன்னா தரை ஊர்தி. சுற்றி வரும் கலன்களை வந்து பாத்தீங்கன்னா satellites. சுற்றி வரும் கலன்கள் satellites. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தீவு. தீவுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஐலாண்ட் சொல்லுவாங்க. விரிகுடா வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்லலாம். பே ஆஃப் பெங்கால்னு சொல்றோம்ல. விரிகுடா அப்படிங்கிறது பே. நீர்ச்சந்தி ஸ்ட்ரெய்ட்ஸ். நீர்ச்சந்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அகழி ஸ்ட்ரென்ச். அகழி என்பது ஸ்ட்ரென்ச். தீபகற்பம் பெனின்சுலா. ஓகேங்களா. தீபகற்பம் என்பது பெனின்சுலா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உற்பத்தி. உற்பத்தியை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க. உற்பத்தினா ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங். சூரிய ஒளித்தகுனா சோலார் பேனல். சூரிய ஒளித்தகு என்பது சோலார் பேனல். பிவி செல்கள் என்பது போட்டோ வோல்டாயிக் செல். ஓகேங்களா. பிவி செல்கள் என்பது போட்டோ வோல்டாயிக் செல். உள்ளூர் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது லோக்கலைஸ்டு. உள்ளூர் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லோக்கலைஸ்ட். உலகளாவிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது யூனிவர்சல். உலகளாவிய வளர்ச்சிகள் என்பது யூனிவர்சல். திறந்தவெளி பெருங்கடல் ஓபன் ஓஷன். திறந்தவெளி பெருங்கடல். திறந்தவெளினா ஓபன், பெருங்கடல்னா ஓஷன். திறந்தவெளி பெருங்கடல் என்பது ஓபன் ஓஷன். நிலையான என்பது சஸ்டைனபிள் ஆர் ஸ்டேபிள் அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா நிலையான. சஸ்டைனபிள் ஆர் ஸ்டேபிள். பானம் என்பது பிவரேஜ். பானம் வந்து பாத்தீங்கன்னா பிவரேஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வற்றாத ஆறுகள், வற்றாத நதிகள்னு சொல்லுவோம்ல. பெரினியல். ஓகேவா. சோ வற்றாத ஆறுகள்னா பெரனியல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பருவக்காற்று. மான்சூன் விண்டு. மான்சூன்னா பருவகாலம், விண்டுனா காற்று. மான்சூன் என்ன பருவக்காற்று. துருவ பகுதி. ஓகேங்களா. இந்த ஆர்டிக் பிளேஸ் அதெல்லாம் சொல்றோம்ல. அந்த துருவ பகுதியை துந்திரான்னு சொல்லுவாங்க. துருவ பகுதி துந்திரா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நதிக்கரையோரம். சோ ரிவரின் தான் வந்து பாத்தீங்கன்னா நதிக்கரையோரம். நதிக்கரையோரம் என்பது ரிவரின். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா முக்கியமான உணவு. சோ முக்கிய உணவு. முக்கியம்னா ஸ்டேபிள் ஃபுட். முக்கிய உணவு ஸ்டேபிள் ஃபுட். பாசனம் இரிகேஷன். பாசனம் என்பது இரிகேஷன். கால்நடை வளர்ப்பு என்பது ஹஸ்பண்ட்ரி. கால்நடை வளர்ப்பு என்பது ஹஸ்பண்ட்ரி. திராட்சை வளர்ப்பு விட்டிகல்ச்சர். திராட்சை வளர்ப்பு விட்டிகல்ச்சர். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. விட்டிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஹஸ்பண்ட்ரினா என்ன, ஓகேங்களா. இரிகேஷன் இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா புல்வெளி தட்டு ஸ்டெப்பீஸ். அதான் வந்து புல்வெளி தட்டுன்னு சொல்லுவாங்க. புல்வெளி தட்டு என்பது ஸ்டெப்பீஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கடலில் இருந்தோ அல்லது ஆற்றில் இருந்தோ மீட்ட தாழ்நிலை பகுதி போல்டர். ஓகேங்களா. கடலில் இருந்தோ அல்லது ஆற்றில் இருந்தோ மீட்ட தாழ்நிலை பகுதி வந்து போல்டர். இனம் ரேஸ். இனம் ரேஸ். தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர். ஓகேங்களா. விட்டிகல்ச்சர்னா திராட்சை வளர்ப்பு. தோட்டக்கலையில வந்து பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உலகம் பூகோளம் குளோப். உலகம் பூகோளம் என்பது குளோப். அட்சரேகை லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட் பேரலல்ஸ். இதைத்தான் அட்சரேகைன்னு சொல்லுவோம். லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட் அண்ட் பேரலல்ஸ். தீர்க்கரேகை என்பது லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் அண்ட் மெரிடியன்ஸ். லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட் அண்ட் மெரிடியன்ஸ் தான் வந்துட்டு தீர்க்கரேகைன்னு சொல்லுவோம். புவி வடிவம், புவி வடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியாய்டு. ஓகேங்களா. சோ ஜியாய்டு என்பது புவி வடிவம் அல்லது புவி வடுவம்னு சொல்லுவாங்க. அரைக்கோளம். ஓகேங்களா. ஹெமிஸ்பியர். அரைக்கோளம். எர்த் ஆஃப் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவாங்கல்ல. அரைக்கோளம் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெமிஸ்பியர். கடகரேகை என்பது டிராபிக் ஆஃப் கேன்சர். கடகரேகை என்பது டிராபிக் ஆஃப் கேன்சர். மகர ரேகை டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். மகர ரேகை என்பது
டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th புக் பேக்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு புவியியலும் சரி எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய புக் பேக் இருக்கக்கூடிய கலை சொற்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சோ கொஸ்டின்ல எப்படி வேணாலும் கேக்குறாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7th ஜியோகிராபிக்கு உண்டான கலை சொற்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.